எல்லாருமே இப்போ நியூஸில் வர்ற அந்த மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாக அங்கே என்ன நடக்குது என்பதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? வழக்கமாக ஒரு சண்டை வரும், அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் வரும், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து எல்லாமே பழையபடி சரியாயிடும். ஆனால் இந்த முறை நடக்கிறது அப்படி இல்லை. இது ஒரு பெர்மனெண்ட்டான ஷிஃப்டாக இருக்குது. இப்போ நடக்கிற அமெரிக்கா ஈரான் போர் பழையபடி மாறப்போகிறது இல்லை. இனிமேல் பழையபடி எல்லாமே சரியாகிடுமென்று சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மேதலோட ஆழமான அந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா வரப்போகிற ஆபத்தோட தீவிரமே உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏனெண்டா இது இப்போ வெறும் அமெரிக்கா ஈரான் அவர்களுக்கு இடையில் நடக்கிற மோதல் மட்டும் இல்லை, இது மொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ண போகிற ஒரு ஆட்டமாக தான் பார்க்கப்படுது. இந்த போரில் ஈரான் ஜெயிச்சா ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாடுவார்கள். அமெரிக்கா தங்களோட பவரை இழப்பார்கள். அதுவே அமெரிக்கா ஜெயிச்சா அமெரிக்காவோட வல்லரசு ஆதிக்கம் இன்னுமே ஸ்ட்ராங்காக மாறும். தொடர்ந்து இன்னும் பல வருஷங்களுக்கு அமெரிக்கா தான் வல்லரசு நாடாக இருப்பார்கள். ஆகவே இப்போ நடக்கின்ற இந்த மோதல் மொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ண போகிற ஆட்டமாக இருக்கும்போது தான் உண்மை. இஸ்ரேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குவைச்சு தாக்க ஆரம்பித்தது தான் இப்போ எல்லாத்தையும் மாற்றியிருக்கு. இஸ்ரேல் இராணுவ தளங்களை தாண்டி ஒரு நாட்டோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டோட அஸ்தி வரத்தியை சேர்க்கிற மாதிரியான இடங்களை வச்சு தான் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான அட்டாக் மட்டும் இல்லை, நாங்கள் எதையும் செய்ய தயார், எல்லா இடத்தையும் குறிவைப்போம், எல்லாத்தையும் அழிப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் இஸ்ரேல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பதிலடியாக ஈரான் செஞ்ச வேலை இருக்கே, அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் ஈரான் தரப்புல இருந்து தொட்டு பார்க்காத எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வச்சிருக்காங்க ஈரான். ஏதோ ஒரு எச்சரிக்கை குண்டு மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்தையே தாங்கி நிற்கிற அந்த எரிசக்தி கட்டமைப்பை குறிவச்சு துல்லியமான அட்டாக்கை இப்போ ஈரான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எங்கள் மேலே அட்டாக் பண்ணினா, எங்களுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதலை நடத்தினா, உனக்கு எதிரான தாக்குதலை மட்டும் இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ணுகிற நாடுகளில் இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவச்சு நாங்கள் தாக்குவோம்ன்ற ஒரு மிரட்டலை தான் இப்போ ஈரான் வெளிப்படையாக கொடுத்து இந்த கேமியை தலைகளாக மாற்றி போட்டிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகள் வரும் எண்ணெய் கிணறுகள் மட்டும் இல்லை, அதுதான் நவீன உலகத்தோட பிசிக்கல் ஃபவுண்டேஷன். நம்ம ஊரில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து பெரிய ஃபேக்டரிகள் வரைக்கும், நம்ம சாப்பாட்டு சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே எனர்ஜியை நம்பித்தான் இருக்குது. இந்த அஸ்திவாரத்தில் ஒரு சின்ன விரிசல் விழுந்தால் கூட அதோட பாதிப்பு மிடில் ஈஸ்டில் மட்டும் இருக்காது, உலகம் முழுக்க பெறவும். பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிக்குது, சப்ளை செயின் உடையுது. இப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு சண்டை நம்ம வீட்டு பட்ஜெட்டில் வந்து நிற்கிது. இதனத்துக்கும் என்ன காரணம்? அமெரிக்கா முட்டத்தனமாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததான் இதனத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாண்டக்கூடாத ஒரு எல்லையை தாண்டிட்டாங்க. இது இப்போ நிலத்துக்கான போர் மட்டுமில்லை, மொத்த சிஸ்டத்தையே அழிக்கிறதுக்கான போராக மாறிடுது. இந்த போரினுடைய முடிவில் யார் பவராக இருக்க போகிறார்கள் என்ற ஒரு முடிவை, இந்த உலகத்தை யார் வழிநடத்த போகிறார்கள் என்ற ஒரு முடிவை உலக நாடுகளை எடுக்க வைக்கின்ற ஒரு போராகத்தான் இது மாறிக்கொண்டிருக்கு. ஆகவே மீண்டு வர முடியாத ஒரு எல்லையை தாண்டி இந்த போர் போயிடுச்சு என்பதுதான் உண்மை. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. ஈரானே நேரடியாக இராணுவ தளங்களை மட்டும் தாக்காம எனர்ஜி சிஸ்டம் மேலே கை வைக்கிறாங்க. ஈரான் என்ன முட்டாள்கள் என்ற கேள்வி எழும்பி இருக்கு. கண்டிப்பாக ஈரான் முட்டாள் இல்லை. இதற்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் லாஜிக் இருக்கு. ஈரானுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அமெரிக்கா கூடவோ அல்லது அவங்களுடைய நட்பு நாடுகள் கூடவோ ஒரு கன்வென்ஷனல் வாரில், அதாவது நேருக்கு நேர் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டால் ஜெயிக்கிறது கஷ்டம் என்பது. அதனால தான் ஈரான் இப்போ தங்களுடைய போர்க்கருத்தையே மாற்றிட்டாங்க. நீ என் இராணுவத்தை அடித்தா நான் உன் சாப்பாட்டிலையும் உன் கார் பெட்ரோல்லையும் கை வைப்பேன். இதுதான் இப்போ ஈரானோட பாலிசியாக இருக்குது. அமெரிக்காவோட பலமே அவங்களுடைய எக்கனாமி தான். அந்த எக்கனாமி எதை நம்பி இருக்குது? தடையற்ற எரிசக்தி, அதாவது எனர்ஜியை நம்பித்தான் இருக்குது. அதை மட்டும் முறைக்கணும். அமெரிக்காக்குள்ளேயே அரசியல் அழுத்தம் அதிகமாகும், இதனால் மக்கள் கொதிச்செலும்புவாங்க என்ற ஒரு பிளானை ஈரான் போட்டிருக்கிறார்கள். இது ஒரு அசிமெட்ரிக் வார்பேர் என்றே சொல்ல முடியும். இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சா, அவங்க இது ஒரு சின்ன இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படையில. அவங்களோட டார்கெட்டே மேக்சிமலிஸ்ட் ஒப்ஜெக்டிவ், அதாவது ஈரானி ஒரு நாடாக சேப்பட விடாமல் மொத்தமாக சிதைக்கணும் என்பதுதான் அவங்களோட பிளானை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறிவைக்கிற இடங்களை கொஞ்சம் பாருங்க. ஈரானோட முக்கியமான லீடர்ஸ், அவங்களோட பொருளாதார மையங்கள், அப்புறம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதே வச்சு தான் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க. இதோட உண்மையான நோக்கம் என்னென்னா, ஈரான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த மக்கள் அவங்களே அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பணும் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட நினைப்பாக இருக்குது. ஒரு நாட்டை வெளியே இருந்து அடிக்கிறதை விட உள்ளுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போரை, அதாவது சில்வாரை உருவாக்குறது தான் இப்போ அமெரிக்காவும் மற்றும் இஸ்ரேலோட ஒரு பக்கமான பிளானாக இருக்குது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. இரண்டு பக்கம், அதாவது அமெரிக்கா சைட்டும் ஈரான் சைட்டும் வைக்கிற
டார்கெட்டில் ஒரு கால்வே பாயிண்ட் தான் உருவாகுது. அதாவது ஒரு சமரச புள்ளியே அங்கே இல்லாமல் இருக்குது. ஒருத்தன் உன் சிஸ்டத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான், நீ அவனோட அஸ்திவாரத்தையே தகர்க்கணும்னு நினைக்கிற. இப்படி இருக்கும்போது இதில் யாருக்கு வெற்றி கிடைக்கும், யார் முதல்ல விட்டு கொடுப்பாங்க என்பதுதான் கேள்வியாக இருக்கு. இரண்டு தரப்புகளுமே மாற்றி மாற்றி அடிக்கணும்னு முடிவு இருக்கிறபடியால் இங்கே ஒரு சமரச புள்ளியே இல்லாமல் இருக்கு என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் எண்ட்லெஸ் எஸ்கலேஷன், அதாவது முடிவே இல்லாத ஒரு மோதலானது உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற போர் ஒரு ஈகோக்கான சண்டை மட்டும் இல்லை, ஒரு வாழ்வாசார சாப போராட்டமாக மாறி இருக்கு. இது ஈரானுக்கு வாழ்வாசாவ போர் என்பது அனைவருக்குமே தெரியும். இதனால தான் ஈரான் யாருன்னு பார்க்காம தயக்கமே இல்லாமல் அடிச்சுக்கொண்டு இருக்காங்க. இதனால தான் இங்கே எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் ஈடுபட மாட்டேங்குது. ஏனெண்டா இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் போனால் மறுபடியும் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள். இதனால தான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணுமென்று இதை பயங்கரமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்த பிளான் இன்னுமே ஆழமாக போய்கிட்டு இருக்கு. ஈரான் போட்டிருக்கிற பிளான் இன்னுமே பயங்கரமாக இருக்கு என்பதுதான் உண்மை. அந்த ஆழத்தை போக போக வருகின்ற நாட்களில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு போரில் தலைவர்களை காலி பண்ணினா சண்டை முடிஞ்சிருமென்னு நினைக்கிறோம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. தலைவர்கள் இருந்தால் தான் ஒரு பாயிண்டில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வர முடியும், ஒரு பேச்சுவார்த்தையை நடக்க முடியும். அவங்கள இல்லைன்னா அந்த இடத்துக்கு வர்றவங்க இன்னும் முரட்டுத்தனமாகவும் எந்த ஒரு சமரசத்துக்கும் வராதவங்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவங்க அந்த சூழலில் உயிர் பிழைக்கிறது அவங்களோட பிடிவாதத்தால் மட்டும்தான். அதால் மட்டும்தான் அவர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஈரானோட நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனால் அது ஈரானோட அழிவுக்கே முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ அந்த ஒரு ஆஃப் டைம், அதாவது தப்பிச்சு போகிறதுக்கான வழிகளை இப்போ அடைச்சி வச்சிருக்கிறார்கள் ஈரான். அமெரிக்கா உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டார்கள். அமெரிக்கா இந்த போரை விட்டு வெளியே போகணுமென்று ட்ரை பண்ணுகிறார்கள். பட் அப்படி வெளியே போகிறதுக்கான அனைத்து பாதையும் ஈரான் தரப்புலேருந்து முடக்கி வச்சுருக்காங்க. இதனால் போர் இப்போதைக்கு நிற்க போகிறதில்ல. இந்த போர் இன்னுமே தீவிரமாக மாறப்போகுது என்பதுதான் உண்மை. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நடக்கிறது வெறும் இராணுவ மோதல் மட்டும் இல்லை, இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழியுது, அதனால் பொருளாதாரம் அடிவாங்குது. அந்த பொருளாதார அடி நாட்டுக்குள்ளேயே அரசியல் அழுத்தத்தை உண்டாக்குது. அந்த அழுத்தம் இன்னும் பெரிய ஒரு இராணுவ தாக்குதலுக்கு வழிவகுக்குது. இது ஒரு நிற்காத சுழற்சி, அதாவது ஒரு சைக்கிளில் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பட்டனை அமைக்கினா இந்த சண்டை நிற்காத, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு. அப்படி வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா உண்மை என்னண்டா, அப்படி ஒரு பட்டன் இப்போ யார் கையிலும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனெண்டா இந்த போர் இப்போ அதோட சொந்த வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டு. என்னதான் அமெரிக்கா போரை ஆரம்பிச்சிருந்தாலும் போர் தன்னுடைய வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. மனுஷங்க எடுக்கிற முடிவுகளை தாண்டி இது போரோட லாஜிக் இப்போ எல்லாத்தையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு போர் வந்து ஆரம்பித்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் என்ற அந்த ஒரு விளைவுகள் தான் இப்போ இந்த போரையே மறுபடியும் வீரியமாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அட்டாக்கி பண்ணி போரை ஆரம்பித்தார்கள். அந்த அட்டாக்கால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தி பதிலடியை கொடுக்க வைக்குது. அந்த பதிலடிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பேரடியாக வந்து விழும்போது அவர்களும் இந்த போரிலேருந்து வெளியே வரணும்ன்றதுக்காண்டி அமெரிக்கா ஈரானுக்கான ப்ரெஷரை கொடுக்கணும் என்று சொல்லி மறுபடியும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இப்படி பயங்கரமான தாக்குதல் அமெரிக்கா மேற்கொள்ளும் போது இன்னும் கோபமடைந்து மறுபடியும் ஈரான் பயங்கரமான தாக்குதலை மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் கல்ஃப் நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்கிறார்கள். இதனால் மாற்றி தாக்குதல்கள் தான் இடம்பெறுவதை ஒழிய இந்த போர் முடிவதற்கான வாய்ப்புகள் அங்கே தென்படையலை. ஆகவே இது ஒரு எண்ட்லெஸ் எஸ்கலேஷனாக தான் மாறிக்கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிளில் மறுபடியும் தாக்குதல்கள் என்ற பெயரில் தான் போவதே ஒழிய பேச்சுவார்த்தைகள் போர் முடிக்கணும் அந்த நினைப்புக்கு யாருமே வரலதான் தெரியலை. பட் ஒரு கட்டத்தில் ஒரு தரப்பு தோல்வியை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது ஈரானா அமெரிக்கா என்பது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நாம் இப்போ ஒரு போர் கட்டுக்கறக்காமல் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம்டா, குண்டுகள் அதிகமாக விழும்போது அதனை சொல்ல மாட்டோம். அந்த போரை நிப்பாற்றுறதுக்கான எல்லா வழிகளையும் நாமளே அழிக்கும் போது தான் அந்த போர் கட்டுக்கணக்காக போகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்த ஆளே இல்லை, சமரசம் செய்கிறதுக்கு மனசும் இல்லை. ரெண்டு பக்கம் முழுமையான அழிவு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது. ஃபியூச்சரை கணிக்கும் போது, இந்த போரினுடைய ஃபியூச்சரை கணிக்கும் போது இந்த போர் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே நிற்க போகிறதில்ல. அமெரிக்கா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் என்ற போர் அதை தாண்டி புது நாடுகளை உள்ளே இழுக்க போது, இன்னும் பெரிய சிஸ்டங்கள் உடைய போகுது. ஏனென்றால் இந்த நெருப்பு அணைகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேரை சுட்டரிக்க போகுது என்பது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து.
கடைசியாக ஒன்று மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நியூஸையும் சாதாரணமாக பார்க்காதீங்க. இன்னைக்கு இத்தனை பேர் செத்துட்டாங்க, அங்கே இத்தனை மிசைல்கள் தாக்குதலை நடத்திட்டு என்கிற அந்த புள்ளி விவரங்களை தாண்டி அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்தான லாஜிக்கை கவனிங்க. ஏன்னா தனிப்பட்ட சம்பவங்கள் வந்து போகும், தனிப்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தோட அஸ்திவாரமே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மேட்டத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்பதுதான் கேள்வியே. இல்லை இன்னும் அதனை கவனிக்காமல் நார்மலாக மேற்குலக நாடுகள் தரப்புலேருந்து வருகின்ற செய்திகளை பார்த்துட்டு ஓகே அமெரிக்கா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, ட்ரம்புகளை சொல்லிட்டார், அமெரிக்கா ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கீங்க என்பதுதான் அர்த்தம். ஏனெண்டா ஈரான் இன்னுமே தோல்வியை ஒப்புக்கொள்ளல. ஈரான் நடத்துகிற தாக்குதலை பார்க்கும்போது இந்த அமெரிக்கா ஈரான் போரில் ஈரானோட கைதான் ஓங்கி இருக்கு என்பது தெளிவாக தெரியுது. ஆகவே இந்த நேரத்தில் ட்ரம்புக்கு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் என்று சொல்கிறார் என்ற உடனே அவரோட செய்திகள் அவரோட கருத்துக்களை மட்டும் நம்பி நேரத்தமாக நீங்கள் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துட்டு தானே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆகவே இதனால் தான் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை அலசி ஆராய்ந்து பாருங்கள். அதனை பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசனை செய்யுங்க, அதனை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஆகவே இந்த போர் இப்போதைக்கு நிற்க போகிறதில்லை. இந்த போர் இன்னுமே விஸ்வரூபம் அடைய போகுது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.